Unit 3 Office Applications 1 Part 5 Drawing Tools and their Applications Common Tools and their Applications இதில Part 5ல Tables மட்டும் பார்ப்போம். Drawing Tools and their Applications Write notes on drawing tools அப்படின்னு question வரும். So, in Word or Writer, there are various drawing tools which are applied for different purposes. வெவ்வேறு விதமான drawing tools வெவ்வேறு purposesக்கு நம்ம apply பண்ண முடியும். So, what are the categories? என்னென்னலாம் அதுல இருக்கு? Illustrations, comments, text box, word art, symbols, then drop cap. இது எல்லாமே அதுல தான் இருக்கு. Illustrations. Illustrationsனா என்ன? Illustrations allow us to insert lines, shapes, images, clip art, smart art and chart. இது எல்லாத்தையும் நம்மளுடைய டாக்குமெண்ட்ல insert பண்ணிக் கொள்வதற்கு இந்த illustrations useful இருக்கும். Insertல illustrations அப்படிங்கிற மெனுல MS Wordல இருக்கு. இதே insertல picture bar objectா writerல இருக்கு. அதை தவிர viewல drawing toolbarன்னு எடுத்தோம்னா அதுல தான் நமக்கு இந்த lines, shapes அதெல்லாம் வரும். So, இது ரெண்டு ஆப்ஷனையும் அதில் எடுத்துக்கலாம் நம்ம. After insertion of any of the above, it can be formatted using drawing tools. So, illustrations மூலமாக அதாவது ஒரு line, shape, images, clip art, smart art, ஏதான ஒரு object, chart எதை insert பண்ணினாலும் உடனே drawing tools அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் pop-up ஆகி வரும். So, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா மேலும் அதை டிசைன் பண்ணிக்க முடியும். அடுத்தது comments. Commentsனா எதுக்கு? To add a note about the part of the document. ஒரு part of the documentல எப்படி நம்ம ஒரு footnote, endnote insert பண்ணுமோ அதே மாதிரி அந்தந்த பேஜ்லயே அந்தந்த டெக்ஸ்டுக்கு ஒரு கமெண்ட் லைனும் ஆட் பண்ண முடியும். So, இந்த comments ஒண்ணுதான் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு கமெண்ட் மூலமாக நம்ம அதை பார்த்துட்டேவும் வரலாம். வேண்டாத கமெண்ட்டை டெலீட்டும் பண்ண முடியும். இது எங்க இருக்கு? இன்சர்ட்ல கமெண்ட்ஸ், அதாவது Ctrl+Alt+M அந்த ஷார்ட்கட் கீ வேர்டுல. இதே இன்சர்ட்ல கமெண்ட் அப்படின்னு இருக்கு ரைட்டர்ல, அதுக்கு Ctrl+Alt+C. Drawing toolsல text box பார்க்கலாம். To bring focus to the content. ஒரு கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி அது. Text or image is placed inside. So, இந்த text box உள்ளுக்குள்ள ஒரு டெக்ஸ்டையோ இல்லைனா இமேஜையோ பிளேஸ் பண்ண முடியும். So, இப்ப பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள. அடுத்தது ஒரு இமேஜ் பிளேஸ் ஆயிருக்கு. Can use templates or draw our own. இந்த text box insertion அப்படின்னு கொடுக்கும்போது டெம்ப்ளேட்டா இருக்கும் சில text box, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாம நமக்கு தகுந்த மாதிரி ஒரு blank text box எடுத்து draw பண்ணிக்கலாம். ஆனா இதுக்குள்ள இந்த டெக்ஸ்டையோ ஆப்ஜெக்டையோ பிளேஸ் பண்ணினதுக்கு அப்புறமா it can be moved anywhere in the document along with the text and along with the image. நம்ம எங்க வேணும்னாலும் இந்த text box மூவ் பண்ண முடியும். இன்சர்ட்ல டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ல வேர்டுல இருக்கு. இன்சர்ட்ல ஃப்ரேம்ங்கிற ஆப்ஷன்ல ரைட்டர்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேர்ட் ஆர்ட். வேர்ட் ஆர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்?
to insert decorated text in our document. அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்மளுடைய டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்றதுக்கு இந்த வேர்ட் ஆர்ட்ங்கிற டூல் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா knowledge is power அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட வேர்ட் ஆர்ட் மூலமா இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறமா inserted word art text is also formatted. அப்புறம் நமக்கு வேணும்னா வேற விதமா அதை ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட்ல டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ல வேர்டுல இருக்கு. இன்சர்ட்ல டிராயிங் டூல் பார்ல ரைட்டரை பொறுத்த வரைக்கும் அதுலதான் வேர்ட் ஆர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் பார் ஈக்குவேஷன்ஸ். இது ரெண்டும் ஒரே ஆப்ஷன்ல தான் இந்த சிம்பிள்ஸையும் போய் இன்சர்ட் பண்ணுவோம், ஈக்குவேஷன்ஸையும் இன்சர்ட் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? டு இன்சர்ட் சிம்பிள்ஸ் இல்லைன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அதை இன்சர்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பிக்சர் வந்திருக்கு. அது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம்னு காமிக்கிறதுக்கான விண்டோ அது. இதே நம்ம சிம்பிள்ஸ் ரெகுலரா பார்த்திருப்போம். இன்சர்ட்ல சிம்பிள்ஸ் அதுல எம்எஸ் வேர்ட்ல இருக்கு. இன்சர்ட்ல ஸ்பெஷல் கேரக்டர்னு போனால் சிம்பிள்ஸ் வரும். அதே இன்சர்ட்ல ஆப்ஜெக்ட்ல போய் ஃபார்முலா அப்படின்னு அந்த ஆப்ஷன் எடுத்தா ரைட்டர்ல வரும். நெக்ஸ்ட் டிராப் கேப். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? To create a large capital letter at the beginning of a paragraph. ஒரு பேராகிராஃபினுடைய ஆரம்பத்தில் அதனுடைய முதல் எழுத்தை பெரிதாக கேபிட்டல் லெட்டர்ல போடுவதற்கு தான் இதை பயன்படுத்துவோம். அதை நம்ம ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். என்னன்னா 3 லைன்ஸ்க்கு பெருசா வரணும், 2 லைன்ஸ்க்கு வரணும், டெக்ஸ்ட்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் எடுத்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லா drawing tools. Common tools and their applications. அதை பத்தி இப்ப பார்ப்போம். அதுல என்னென்னலாம் இருக்கு? Tables, mailings, spelling and grammar. So இதுல first இப்ப tables. Tablesக்கு shortcut key Control plus F12. Insert அதுல டேபிள்னு போனா எம்எஸ் வேர்ட் ஆர் ரைட்டர் ரெண்டுத்துலயுமே டேபிளை கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் மென்ட் பை டேபிள் அப்படிங்கறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A table is a grid of cells arranged in rows and columns. அப்ப செல்ஸ் எல்லாமே ஒரு கிரிட் அதாவது மார்ஜினோட ரோஸ் அண்ட் காலம்ஸா அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Tables are useful for various tasks. Tables are inserted choosing the option. அதாவது ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளவு ரோ வேணும், எவ்வளவு காலம் வேணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதுல 3 கேட்டகரிஸ், அதாவது ஃபிக்ஸட் காலம் விட்டா இருக்கலாம், ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்ஸா இருக்கலாம், தென் ஆட்டோ ஃபிட் டு விண்டோவா இருக்கலாம். அதாவது ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணும் பொழுது அதுல ஒரு 5 காலம் 5 ரோ இருக்குன்னா அந்த 5 காலம்னுடைய விட்டும் சமமா ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காலம் விட்த். ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்ஸ்ங்கிறது என்னன்னா நாம என்ன ஃபீடு பண்றோமோ அந்த ஃபீடிங் த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட விட்த் ஆல்டர்னேட் ஆயிக்கும். ஸோ இப்போ சீரியல் நம்பர் அதுக்கு சின்னதா இருந்தா போதும். இதே நம்ம நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்னா அப்ப நேம் ஆஃப் தி கேண்டிடேட் வரைக்கும் அந்த காலம் விட்த் தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்ஸ். ஆட்டோ ஃபிட் டு விண்டோ, நம்ம என்ன மார்ஜின் கொடுக்கிறோமோ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அந்த மார்ஜின் அளவுக்கு அந்த விண்டோ அளவுக்கு இந்த டேபிள் ஃபிட் ஆகும்னு சொல்லலாம்.
ஸோ உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வேர்டுலேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், how will you prepare a calendarன்னு கேட்கலாம் ப்ராக்டிக்கலுக்கு. ஸோ இந்த டேபிள்னுடைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேலண்டரும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான பிக்சர் தான் கீழே இருக்கு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஹேண்டில்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தது டேபிளை எப்படி இன்சர்ட் பண்ணலாம், எத்தனை கேட்டகரிஸ் இருக்குங்கிறத தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தான் டேபிள்னுடைய ஆப்ஷன்ஸ். Table options. Write notes on tables. இல்லைனா what are the options that can be handled in a table? இந்த கொஸ்டின்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Select. To select a table or row or a column or a cell. நம்ம ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். Delete. To delete a table, a row, column or a cell. Insert. To insert a table, row, column or a cell. Merge cells. ரெண்டு செல்ல ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே செல்லா கொண்டு வரதுக்கு பேரு merge cells. To bring together two or more cells. Merge table. To join two consecutive tables. Merge cells வேற, merge table வேற. merge டேபிள்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இரண்டு டேபிளை ஒன்றாக ஒரே டேபிளா ஆக்குவது. To join two consecutive tables. Split cells. To split a cell horizontally or vertically. ஒரு செல்லை ஹரிசான்டல் ஆகவோ அல்லது வெர்டிக்கல் ஆகவோ பிரிப்பது தான் split cells. Split table. To divide a single table. ஒரு சிங்கிள் டேபிளை ரெண்டா பிரிக்கிறது தான் split table. Border. To border a table with line style, line color. Insert ஆகும்போது by default ஒரு லைன் இருக்கும். நாம அந்த பார்டரை மாற்ற முடியும். With line style and line color இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நாம பார்டரை மாத்திக்கலாம். Fill. To fill the cells with colors. So ஒரு செல்லையும் நாம நமக்கு தகுந்தாற் போல் வெவ்வேறு கலர்ல ஃபில் பண்ணிக்க முடியும். Text. To change the direction and align the text. ஒரு ஹெட்டிங்கா போடுறோம். அதுல ஒருவேளை நமக்கு அந்த ஹெட்டிங்ல இருக்கிற டெக்ஸ்ட வெர்டிக்கலா மாத்தணும் அப்படின்னா அந்த டைரக்ஷனை மாத்த முடியும். அதே சமயம் அந்த டெக்ஸ்டினுடைய அலைன்மெண்ட்டையும் பார்க்கலாம். சென்டர்ல வரணும், லெஃப்ட்ல வரணும், டாப்ல, மிடில்ல, பாட்டம்ல, இப்படி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டையும் மாத்திக்க முடியும். Distribute. To space out the rows height and columns width evenly. So number of rows எத்தனை இன்சர்ட் பண்ணியிருக்குமோ அந்த ரோஸ்னுடைய ஹைட் ஒரே மாதிரி ஈவனா இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம்ஸ் அது எவ்வளவு விட்த் இருக்கோ, ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்கோ எல்லா காலம்ஸும் ஈவனா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். Then auto format. To format a table with template designs. இப்போ நீங்க முதல்ல பார்த்தீங்க கேலண்டர் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த கேலண்டர் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோ ஃபார்மேட்டில் இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய டிசைனை எடுத்தும் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாங்கிறது எதுக்காக? டு ஆட் அ ஃபார்முலா டு எ செல் டு பெர்ஃபார்ம் சிம்பிள் கால்குலேஷன் லைக் அடிஷன், ஆவரேஜ், கவுண்ட். நம்ம போட்டிருக்கக்கூடிய டேபிள்ல சிம்பிளா கால்குலேஷன் பண்றதுக்கு, அதாவது ஒரு 2-3 காலமை மட்டும் ஆட் பண்ணணும், அதுல ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், இல்லை எத்தனை காலத்துல எத்தனை
நம்பர்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி போடணும். இந்த சிம்பிள் கால்குலேஷன் அப்ளை பண்றதுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டேபிள் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே தான் வரும்.